ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மறந்து போன பாரம்பரியமான உணவுகளில் இதுவும் ஒன்று தாங்க. அதாவது பாசி பயரை வச்சு ஒரு அட்டகாசமான ஹெல்த்தியான டேஸ்டியான புட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ ஒரு கப்பு பாசி பயிறு எடுத்திருக்கேன். அதை கடாயில் போட்டு ஒரு மீடியம் சைஸில் நம்ம அடுப்பை வச்சு நம்ம வறுத்துக்குருவோம். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கருகி போகும். இப்போ 4 ஏலக்காயும் அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கலர் மாறணும். பாசி பயிரோட கலர் மாறும், சும்மா ஜம்முன்னு வாசமும் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு அதுலேயே கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்தா போதும். பாருங்கள், இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்படி ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ ஆறிருச்சு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும். அதுக்காக ரொம்பையும் குறப்பாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம். அது கூட 1 கப்பு பாசிப்பயிருக்கு 1/2 கப்பு சர்க்கரை, அதாவது நான் வெல்லந்தேன் போட்டேன், நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம், ஜீனி போட்டுக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இனிப்புக்கு, அது உங்களோட சௌகரியம். அதே மாதிரி கூட குறையா போடுறதும் உங்களோட விருப்பம். நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை சும்மா கரண்டியால் கிளறி கொடுத்துக்குருவோம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களோட ஆப்ஷன் தாங்க. வேணாட்டி விட்டுறலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை நல்லா பிணைஞ்சிக்கிற போகிறேன். நல்லா நெய் ஊற்றுனதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த நெய் வாசத்தோடு இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான் நெய் ஊற்றுனேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குருவோம். ரொம்ப தண்ணி தெளிக்காதீங்க, ஏன்னா நம்ம புட்டுக்கு செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கலாம். நீங்கள் இப்படியே நீங்கள் வச்சு ஆவியிலையும் வேக போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சா நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிபடணும். இப்போ ஒரு கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு அதையும் தூக்கி இதில் கொஞ்சம் வச்சு செட் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கவுத்து விட்டோம்னா திருப்பி வெந்து எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்குத்தான் இப்படி ஒரு டிசைனாக குழந்தைகளுக்குன்னா இது நல்லாயிருக்கும்ல. ஆளுக்கு ஒரு 2 வச்சோம்னாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்சு இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்குது. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அப்புறமேலுக்கு அடுப்பில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக போட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி இட்லி மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க, உதுத்து விட்டால் நல்லா உதுந்துடும். நல்லா செட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம், ஆனால் இது அப்படி உதுத்ததும் நல்லா உதுந்து வந்துடும் தனித்தனியாக. பாருங்கள், இப்போ நல்லா வெந்தாச்சு, எடுத்தாச்சு. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.